தாகூரின் கல்வி சிந்தனைகள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஹெட்டிங் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி சிந்தனைகள் அப்படின்னு போட்டு ரவீந்திரநாத் தாகூரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துரும், ஒரு பக்கம் வரளவு. அதுக்கு பிறகு என்ன ஹெட்டிங் போறீங்கன்னா இந்த 5 ஹெட்டிங் போடுறீங்க பாருங்க. ஒண்ணு பாருங்க, தாகூரின் கல்வி சித்தாந்தம். இந்த இது இப்ப எழுத வேண்டாம், ஃபர்ஸ்ட் இந்த 5 ஹெட்டிங் எழுதிட்டு அது ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப அது கீழே ஹெட்டிங் போட்டுருங்க. அப்படி எழுதுறப்ப பக்கமும் அதிகமாகும். ஒவ்வொரு ஹெட்டிங் பாக்குறப்ப அந்த பாயிண்ட் வர்றப்ப அந்த பாயிண்ட் மட்டும் பார்த்து திருத்திட்டு போயிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. நல்ல மார்க் போட்டுருவாங்க. 10க்கு 8, 9 மார்க் கூட போட்டுலாம். சரி, நான் சொல்ற ஃபார்மேட்ல எழுதுங்க. பாத்தீங்கன்னா தாகூரின் கல்வி சித்தாந்தம், 2 தாகூரின் கல்வி நோக்கங்கள், 3 தாகூரின் கலைத்திட்டம், 4 தாகூரின் கல்வி திட்டத்தில் மாணவர்கள் கண்டுபிடித்தலுக்கு அளிக்கப்படும் இடம், 5 தாகூரின் கல்வி திட்டத்தில் உரையாடலின் பங்கு. இந்த 5ஐயும் பாக்ஸ்ல எழுதிக்குங்க. சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு இதா எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி சிந்தனைகள். அதை பத்தின ஒரு பக்கம் வர அளவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். ரவீந்திரநாத் பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நான் பாயிண்ட் வைஸா சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, புக்ல வளவளன்னு இருக்கு, அவ்வளவு விஷயம் எழுத வேண்டாம். நான் உங்களுக்கு 6 பக்கம் வர அளவுக்கு தான் நான் ஏதோ முக்கியமான விஷயம் எடுத்துதான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? நீங்க ரவீந்திரநாத் ஒவ்வொரு புக்ல கம்மியா கொடுத்துருக்காங்க, ஒரு புக்ல ரொம்ப வளவளன்னு கொடுத்துருக்காங்க. நான் சொல்றதை நீங்க கரெக்டா எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த கேள்வி கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றத கிங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ரவீந்திரநாத் தாகூரை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, கவனிங்க. ரவீந்திரநாத் தாகூரின் கல்வி சிந்தனைகள் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஒரு நவீன இந்திய துறவி. முதல் பாயிண்ட் அதான், ஒரு நவீன இந்திய துறவி அவரை சொல்லுவாங்க. 2வது பாயிண்ட், கீதாஞ்சலி என்ற தன் கவிதை தொகுப்புக்காக, கீதாஞ்சலி ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காரு. அந்த கீதாஞ்சலி என்ற தன் கவிதை தொகுப்புக்காக 1913 நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய கவிஞர். நோபல் பரிசு பெற்ற கவிஞர் அவர். இது 2வது பாயிண்ட். இயர் பாத்தீங்கன்னா 1913. என்ன புக்கு, என்ன கவிதை புத்தகத்துக்கான கீதாஞ்சலி என்ற தன் கவிதை தொகுப்புக்காக 1913 நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய கவிஞர். 2வது பாயிண்ட். 3வது பாருங்க, இவர் கல்கத்தாவில் 1861 ஆண்டு மே மாசம் மே 6ஆம் நாள் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார். பாருங்க, இவர் கல்கத்தாவில் 1861 ஆண்டு மே 6ஆம் நாள் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தார். இது 3வது பாயிண்ட். அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரின், அவருடைய தந்தையார் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூரின் 14வது கடைசி பிள்ளையான அவர் உலகிற்கே இந்தியாவின் எளிய வாழ்க்கை முறையையும் வளமான சிந்தனையின் பெருமையும் எடுத்து காட்டினார். அப்ப இவர் 14வது குழந்தையா பிறந்திருக்காரு. இவர் உலகிற்கே இந்தியாவின் எளிய வாழ்வை முறையும் பாருங்க, எளிய வாழ்க்கை முறையையும் வளமான சிந்தனையின் பெருமையையும் எடுத்து காட்டினார். இது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பாருங்க, தமது கல்வி கொள்கைக்கு உண்மை வடிவம் கொடுக்க, இவருடைய கல்வி கொள்கையை பத்தி இவர் தமது கல்விக் கொள்கைக்கு உண்மை வடிவம் கொடுக்க 1901 ஆண்டு 1901 சாந்தி நிகேதன் என்னும் புதுமை பள்ளியை தொடங்கினார். சாந்தி நிகேதன் என்னும் புதுமை பள்ளியை தொடங்கினார் 1901. சரிங்களா? அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க, 1921 இது விஸ்வபாரதி என்ற உலக பல்கலைக்கழகமாக உயர்ந்தது. இவர் ஆரம்பிச்சது 1901 சாந்தி நிகேதன் ஆரம்பிச்சாரு. அது 1921 இது விஸ்வபாரதி என்ற உலக பல்கலைக்கழகமாக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது 7வது பாயிண்ட் பாருங்க, நாட்டுப்பற்று மிக்க இவர், நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியமானவர் இவர், அது நாட்டுப்பற்று மிக்க இவர் 1915 ஆங்கில அரசால் வழங்கப்பட்ட நைட் விருதை, ஆங்கில அரசு நைட் விருது கொடுத்திருக்கு. இதை அவரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து 1919 திரும்ப அளித்தார். ஜாலியன் வாலாபாக் கொலையை கண்டித்து தனக்கு அளிக்கப்பட்ட நைட் பட்டத்தை திரும்ப கொடுத்துட்டாரு. அப்ப 1915 வாங்கியிருக்காரு, திரும்ப கொடுத்தது 1919. என்ன காரணத்துக்காக இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து கொடுத்திருக்காரு. அடுத்து 8வது பாருங்க, பண்டைய ரிஷிகள் போல் துறவு வாழ்க்கை நடத்தியவர். இவர் துறவு வாழ்க்கை தான் நடத்திருக்காரு. ரூசோவை போன்று இயற்கையை நேசித்தவர். ரூசோன்ற ஒரு அறிஞர், அவரை போன்று இவர் இயற்கையை நேசித்தவர். அப்ப இவர் சாந்தி அந்த பள்ளியில் இயற்கை மூலமா குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும், அவர்களை சுதந்திரமா இயங்க வைக்கணும். இசை, நடனம், நாட்டியம், ஓவியம் இதுதான் குழந்தைகளுக்கு முக்கியமா கத்துக் கொடுக்கணும். அது அவங்களுடைய கத்துக் கொடுக்கறது சுதந்திரமா கத்துக் கொடுக்கணும், இயற்கை சூழலை கத்துக் கொடுக்கணும் அப்படின்றதான் இவருடைய மெயின் கான்செப்ட்.
சரி, எப்படி காந்திஜி வந்து கைத்தொழில் மூலமா அப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார், தொழில்களை மையப்படுத்தி தான் படிப்பு இருக்கணும்னு சொன்னாரோ, இவர் வந்து குழந்தைகள் வந்து இயற்கை சூழலை படிக்கணும் அப்படின்னு தான் மெயினா சொல்லியிருப்பாரு. அதை பாருங்க, பண்டைய ரிஷிகள் போல் துறவு வாழ்வு நடத்தியவர், ரூசோவை போன்று இயற்கையை நேசித்தவர். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், கலைஞராக மலர்ந்து கல்வியாளராக மாறிய தாகூர் 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் இயற்கை எழுதினார். இவர் வந்து கலைஞராக மலர்ந்து கல்வியாளராக மாறிய தாகூர் 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் இயற்கை எழுதினார். இத பத்தி தாகூரை பத்தி முதல் ஒரு பக்கத்துல இன்னொரு சொல்லுங்க. அதுக்கு பிறகு இந்த 5 பாயிண்ட பாக்ஸ்க்குள்ள போட்டு எழுதிக்கீங்க. சரிங்களா, அதான் முக்கியம். நான் சொல்ற ஃபார்மேட்ல எழுதுங்க, திருத்துறப்ப அவங்க ஈஸியா திருத்தி நல்ல மார்க் போட்டுருவாங்க. சரிங்களா, அடுத்த 5 பாயிண்ட் எழுதுங்க. 1 தாகூரின் கல்வி சித்தாந்தம், 2 தாகூரின் கல்வி நோக்கங்கள், 3 தாகூரின் கலை திட்டம், 4 தாகூரின் கல்வி திட்டத்தில் மாணவர் கண்டுபிடித்தலுக்கு அளிக்கப்படும் இடம், 5 தாகூரின் கல்வி திட்டத்தில் உரையாடலின் பங்கு. இந்த 5 ஹெட்டிங் எழுதி அதை பாக்ஸ் போட்டு வச்சு. சரிங்களா, இப்ப முதல் ஹெட்டிங் எடுத்து போறோம், தாகூரின் கல்வி சித்தாந்தம். இப்ப முதல் ஹெட்டிங் எடுத்து போறோம், தாகூரின் கல்வி சித்தாந்தம். சித்தாந்தத்துல நமக்கு வந்து 4 பாயிண்ட் இருக்கு. அது 4 பாயிண்ட் அவசியம் இருக்குங்க. 1 சுதந்திரம், 2 படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு, படைப்பாற்றல் மிக்க சுய வெளியீடு, 3 உலக சகோதரத்துவம், 4 இயற்கையுடனும் மனிதனுடனும் நல்லுறவு. இந்த 4 பாயிண்ட் இருக்கு. சரிங்களா, பாருங்க, 1 சுதந்திரம், 2 படைப்பாற்றல் மிக்க சுய வெளியீடு, 3 உலக சகோதரத்துவம், 4 இயற்கையுடனும் மனிதனுடனும் நல்லுறவு. இந்த 4 பாயிண்ட் வச்சிருக்கீங்க. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சரிங்களா, முதல் பாயிண்ட் சுதந்திரம். இப்படி நீங்க பாயிண்ட் எழுதுறப்போ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து படிச்சிருக்கா சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் சுதந்திரம். தாகூரோட கல்வி சித்தாந்தம் என்ன, தாகூரோட கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, முதல் பாயிண்ட் சுதந்திரம். அதுக்கு கீழே ஒரு 3 பாயிண்ட், ஒவ்வொரு கிட்டிங்லயும் 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான். அழகா நீட்டா இருக்கு, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. முதல் பாயிண்ட் சுதந்திரம். இந்த சுதந்திரத்துல என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பாருங்க, வானத்தில் மெல்ல மெல்ல மேலெலும்பி பறந்திடும் பட்டத்தை போல. பாருங்க, வானத்தில் மெல்ல மெல்ல மேலெலும்பி பறந்திடும் பட்டத்தை போல குழந்தைகளும் முழுமையான சுதந்திரத்தோடு, நான் சொன்னேன் முழுமையான சுதந்திரத்தோடு, குழந்தைகளும் முழுமையான சுதந்திரத்தோடு தங்களுடைய ஆற்றல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப, தங்களுடைய ஆற்றல்களுக்கும் தங்களுடைய விருப்பங்களுக்கும் ஏற்ப முழு வளர்ச்சி அடைதல் வேண்டும் என்று தாகூர் வலியுறுத்தினார். அப்ப குழந்தைகளுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் பாயிண்ட் பாருங்க, வானத்தில் மெல்ல மெல்ல மேலெலும்பி பறந்திடும் பட்டத்தை போல குழந்தைகளும் முழுமையான சுதந்திரத்தோடு, அதாவது முழுமையான சுதந்திரத்தோடு தங்களுடைய ஆற்றலுக்கும், தங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கு, தங்களுடைய ஆற்றல்களுக்கும் விருப்பங்களுக்கும், அதான் முக்கியம், ஆற்றல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப முழு வளர்ச்சி அடைதல் வேண்டும் என்று தாகூர் வலியுறுத்தினார். இதுதான் சுதந்திரத்தோடு. 2வது பாயிண்ட் பாருங்க, சுதந்திரத்தோடு செயல்பட குழந்தைகளை அனுமதித்தால் தான், முக்கியமான வேண்டும், சுதந்திரத்தோடு செயல்பட குழந்தைகளை அனுமதித்தால் தான் அவர்களின் ஆழ்மனதில் உள்ள ஆசைகளும் உணர்வுகளும் தடையின்றி வெளிப்படும். அவங்க சுதந்திரமா செயல்பட வச்சா அவங்க ஆழ்மனசோட என்ன ஆசைப்படுறான், தன்னுடைய உணர்வு என்னன்னு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாருங்க, சுதந்திரத்தோடு செயல்பட குழந்தைகளை அனுமதித்தால் தான் அவர்களின் ஆழ்மனதில் உள்ள ஆசைகளும் உணர்வுகளும் தடையின்றி வெளிப்படும். 3வது என்ன, தடைகளும் கட்டுப்பாடுகளும் அற்ற திறந்த வெளியில், அதாவது இயற்கை சூழல், தடைகளும் இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, தடைகளும் கட்டுப்பாடுகளும் அற்ற திறந்த வெளியில் சுதந்திர சூழலில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு தாகூர் வலியுறுத்தினார். பாருங்க, தடைகளும் இருக்கக்கூடாது கட்டுப்பாடுகள் கூடாது, அது தடைகளும் கட்டுப்பாடுகளும் அற்ற திறந்த வெளியில், 4 சுவத்துக்குள் அடைச்சு வைக்காம திறந்த வெளியில் சுதந்திர சூழலில் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சுதந்திரத்துல ஒரு கேள்வி. அடுத்து பாருங்க, அடுத்த என்ன வந்து பாருங்க, 2வது வந்து என்னன்னா படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு. பாருங்க, படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு. படைப்பாற்றல் தெரியும், குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய படைப்பாற்றல முழுமையை வெளிப்படுத்த இருக்கணும். அதான் பாருங்க 2வது பாயிண்ட், படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு, அவங்களுடைய சுய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க, புத்தக அறிவிற்கு முன்னுரிமை வழங்குவதை அடியோடு எதிர்த்தார் தாகூர். புத்தக அறிவிற்கு வந்து அவர் முன்னுரிமை கொடுக்கவே இல்லை, அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை முதல் பாயிண்ட் பாருங்க, புத்தக அறிவிற்கு முன்னுரிமை வழங்குவதை அடியோடு எதிர்த்தார் தாகூர். முதல் பாயிண்ட். 2வது பாருங்க, காந்தியடிகள் போலவே, காந்தியடிகள் போலவே செயல் வழியாகவும், மனப்பாடம் பண்ணி பண்ணக்கூடாது, செயல் வழியாகவும்
நேரடி அனுபவங்கள் வாயிலாகவும், படிச்சதை செயல்முறை காட்டணும், நேரடி அனுபவங்கள் வாயிலாகவும் கல்வி அமைய வேண்டும் என்று விரும்பினார். காந்திகள் அப்படிதான் விரும்பினார். மற்ற எதிர்ப்பு காந்தியடிகள் போலவே செயல் வழியாகவும் நேரடி அனுபவங்கள் மூலமாகவும் வாயிலாகவும் கல்வி அமைய வேண்டும் என்று விரும்பினார். இது 2ஆம் பாயிண்ட். 3ஆம் பாயிண்ட் பாருங்க, படைப்பாற்றல் வளர்த்திட. படைப்பாற்றல் ஒரு குழந்தைக்கு வளர்த்திடா என்ன மாதிரி அவங்களுக்கு கலைகள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைப்பாற்றல் வளர்த்திடும் கலைகளான கைத்தொழில், இசை, ஓவியம், நடனம், நாடகம் போன்றவற்றை வலியுறுத்தினார். இந்த விஷயங்களை கத்துக் கொடுத்தாதான் குழந்தைகளோட படைப்பாற்றல் வளரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கலைகளை வந்து கவின் கலைகள் சொல்லுவாங்க. அதான் பாருங்க, படைப்பாற்றலை வளர்ந்திட கவின் கலைகளான, அதாவது இதெல்லாம் கவின் கலைன்னு சொல்லுவாங்க. கவின் கலைகளான கைத்தொழில், இசை, ஓவியம், நடனம், நாடகம் போன்றவற்றை வலியுறுத்தினார். சோ இதுதான் என்ன படைப்பாற்றல் மிக்க சுய வெளிப்பாடு. அடுத்து 3ஆவது பாருங்க, உலக சகோதரத்துவம். இவருடைய கவிஸ்தாரத்தில் உலக சகோதரத்துவத்தில் என்ன சொன்னாங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. உலக சகோதரத்துவம் 1, கல்வியின் மூலம் இந்திய பண்பாட்டின் ஆன்மீக கூறுகளை மேலை நாட்டு அறிவியலோடு இணைத்து தாகூர் முயற்சித்தார். மேலை நாட்டுடைய அறிவியலை ஏத்துக்கிட்டாரு, ஆனா எதை அடிப்படையா வச்சிருக்காங்க முக்கியம், கல்வியின் மூலம் இந்திய பண்பாட்டின், பாருங்க, இந்திய பண்பாட்டின் ஆன்மீக கூறுகளை, இந்திய பண்பாட்டோட சேர்ந்தது, இந்திய பண்பாட்டின் ஆன்மீக கூறுகளை மேலை நாட்டு அறிவியலோடு இணைத்திட தாகூர் முயற்சித்தார். நம்முடைய பண்பாட்டுக்குள்ள அடிப்படை வச்சுதான் மேலை நாட்டோட இணைக்க முயற்சி செஞ்சார். முதல் பாயிண்ட். 2ஆம் பாயிண்ட், நமது பாரம்பரிய கலாச்சாரத்துடன், அதாவது நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இன்றைய கலாச்சார கூறுகளையும் இணைத்திடல் வேண்டும் என்பார் தாகூர். ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய கலாச்சாரம் இன்றைய கலாச்சாரத்தையும் இணைத்துதான் செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆவது பாருங்க, நமது பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இன்றைய கலாச்சார கூறுகளையும் இணைத்திடல் வேண்டும் என்பார் தாகூர். 2ஆவது பாயிண்ட். 3ஆவது பாருங்க, அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழ்வதற்கான உலக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில், அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழ்வதற்கான உலக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில் கல்வியானது ஒற்றுமை, நல்லிணக்கம், சமமான சகவாழ்வு, பாருங்க, சமாதானமான சகவாழ்வு போன்றவற்றை வளர்த்திட வேண்டும் என்று தாகூர் வலியுறுத்தினார். பாருங்க, அனைத்து மக்களும் ஒன்று கூடி வாழ்வதற்கான உலக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில், எல்லாரும் ஒன்று கூடி வாழ்வதற்கான உலக சகோதரத்துவம் ஏற்படும் வகையில கல்வியில் என்ன இருக்கணும், கல்வியானது ஒற்றுமை, நல்லிணக்கம், சமாதானமான சகவாழ்வு போன்றவற்றை வளர்த்திட வேண்டும் என்று தாகூர் வலியுறுத்தினார். இதுதான் உலக சகோதரத்துவம். அடுத்து பாருங்க, இயற்கையுடனும் மனிதனுடனும் நல்லுறவு. அடுத்து பாருங்க, இயற்கையுடனும் மனிதனுடனும் நல்லுறவு. இவர் வந்து இயற்கையை நேசித்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு படைப்பாற்றல் வரும்னு சொன்னாரு. அதான் இயற்கையும் மனிதன் இல்லாம, இயற்கை இல்லாம மனிதன் கிடையாது. அதான் பாருங்க, இயற்கையுடன் மனிதனுடன் நல்லுறவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் இருக்கு. சரியா, நோட் பண்ணி வச்சுங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, இயற்கை கடவுளின் கையெழுத்து பிரதி. இயற்கை தான் கடவுள் அப்படி சொல்றாரு. இயற்கை கடவுளின் கையெழுத்து பிரதி அப்படி சொல்றாரு. 2ஆவது பாயிண்ட், இயற்கையோட ஒன்றுவதே கடவுளை நெருங்கும் வழி. இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுதான் கடவுளை நெருங்குவதற்கான வழின்னு சொல்றாரு. அதை இயற்கையோட ஒன்றுவதே கடவுளை நெருங்கும் வழி. அப்ப இப்படி இருக்கிற இயற்கை இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இது கல்வியில் எப்படி கொண்டு இருக்காரு, அதான் 3ஆவது சொல்றாரு. ரம்மியமான இயற்கை சூழலில் குழந்தைகளுக்கு கல்வி அளித்திடல் வேண்டும். ரம்மியமான இயற்கை சூழலில் குழந்தைகளுக்கு கல்வி அளித்திடல் வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. 4ஆவது பாருங்க, இயற்கையின் எழிற்கோலங்கள். அப்படி இயற்கையோடு நடக்கிறப்ப அந்த இயற்கையின் எழிற்கோலங்கள் மாணவர்களை பரவசமூட்டி, ஒரு சந்தோஷ உணர்வு, ஒரு ஹாப்பியான உணர்வை ஏற்படுத்தி அதை பரவசமூட்டி கற்றலில் முழுமையாக ஈடுபட தூண்டும். கற்றலில் முழுமையாக ஈடுபட தூண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 4ஆவது பாருங்க, இயற்கையை நேசிக்கும் பண்பு முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. பாருங்க, இயற்கையை நேசிக்கும் பண்பு முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சொல்றாங்க. அடுத்த 6ஆவது பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் சொன்னாங்க. எனவே தாகூரின் சாந்தி நிகேதனில் இயற்கையோடு இணைந்த கல்வி வழங்கப்படுகிறது. அவர் ஆரம்பிச்ச சாந்தி நிகேதன் பள்ளியில் வந்து இயற்கையோடு இணைந்த கல்வி அழைக்கப்படுகிறது. சோ இதுதான் கேட்டீங்கன்னா இயற்கையும் மனிதனுடைய நல்வாழ்வும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேட்டீங்க பாருங்க, தாகூரின் கல்வி நோக்கங்கள். தாகூரோட
கல்வியில என்ன நோக்கங்கள் இருந்துச்சு? 1 உடல் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாரு, 2 அறிவு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாரு, 3 ஒழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க, 4 சமூக வளர்ச்சியும் பன்னாட்டு சிந்தனையும். சமூக வளர்ச்சி இருக்கணும், அதோட பன்னாட்டு சிந்தனையும் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 4 விஷயம் சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, உடல் வளர்ச்சி. அப்ப தாகூரின் கல்வி நோக்கம் போட்டு இந்த 4 பாயிண்ட் எழுதுங்க. இப்ப நீங்க பாருங்க, நீங்களே திருத்தம் தான் இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுறப்ப பார்த்தவங்க என்ன செஞ்சிடும், படிச்சிருக்கா அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் புதுசா திருத்தம் கூட வந்துடும். எழுதிங்க. அது தாகூரின் கல்வி நோக்கங்கள் போட்டு உடல் வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, ஒழுக்க ஆன்மீக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, பன்னாட்டு சிந்தனை. பாருங்க, உடல் வளர்ச்சி. உடல் வளர்ச்சி என்ன சார்? இவருடைய கல்வி நோக்கங்கள் எப்படி இருந்திருக்கு? தாகூரோட கல்வி நோக்கங்கள் எப்படி இருந்திருக்கு? உடல் வளர்ச்சி சொல்றாரு. அதான் முதல் பாயிண்ட் பாருங்க. மனவளம் உடல் நலத்தோடு தொடர்புடையதா? உடல் நலம் நல்லா இருந்தா தான் மனநலம் நல்லா இருக்கும். அதாவது மனநலம் உடல் நலத்தோடு தொடர்புடையதால் மகிழ்ச்சியான இயற்கை சூழலில் குழந்தைகள் ஓடி ஆடி தங்கள் வலிமையை பெருக்கிக் கொண்டும். உடல் மனநலத்தோடு சார்ந்த உடல், அப்ப உடலை ஃபர்ஸ்ட் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் பாருங்க, மனவளம் உடல் நலத்தோடு தொடர்புடையதால் மகிழ்ச்சியான இயற்கை சூழலில் குழந்தைகள் ஓடி ஆடி தங்கள் வலிமையை பெருக்கிக் கொண்டும், பெருக்கிக் கொண்டும் புலன்கள் பயிற்சி பெற்றும், புலன்களை பற்றி பயிற்சி பண்ணணும், புலன்கள் பயிற்சி பெற்றும் உடல் ஆரோக்கியத்துடனும் திகழ வேண்டும் என்று தாகூர் விரும்பினார். ஒரு கல்வி நோக்கமே ஃபர்ஸ்ட் அதை உடலை கரெக்டா வச்சுக்கணும். அதான் சொல்றாங்க. மனவளம் உடல்நலத்தோடு தொடர்புடையதால் மகிழ்ச்சியான இயற்கை சூழலில் குழந்தைகள் ஓடி ஆடி தங்கள் வலிமையை பெருக்கிக் கொண்டும் புலன் பயிற்சி பெற்றும் உடல் ஆரோக்கியத்துடன் திகழ வேண்டும் என்று தாகூர் விரும்பினார். ஒரே மாறாளம் முடிஞ்சா. அடுத்து பாருங்க, அடுத்து உடல் வளர்ச்சி முடிச்சா அடுத்து அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சி என்ன சொல்றாரு? அறிவு வளர்ச்சி. அறிவு வளர்ச்சி பாருங்க, மாணவரின் அறிதிறனை வளர்த்திடும் வகையில் அந்த அவனுடைய அறிவு வளர்ச்சி வளர்றது என்ன செய்ய சொல்றா? சுய சிந்தனை, சுய முயற்சி, சுய கற்றல், நேரடி அனுபவங்களை பெறுதல் ஆகியவற்றிற்கே கல்வியில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இவருடைய நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய குழந்தைகளுக்கு வந்து அதோட சாந்திகள் வந்து குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சிக்கு எது முக்கியம் சொல்றாங்கன்னா, மாணவரின் அறிதிறனை வளர்த்திடும் வகையில் பாருங்க, சுய சிந்தனை, சுய முயற்சி, அவனா சிந்திக்கணும், அவனா செயல்படணும், சுய கற்றல், அவனா கத்துக்கணும், நேரடி அனுபவங்களை பெறுதல், எதவே நேரடி அனுபவங்கள் பெற்றா அது மனசுல பதியும், நேரடி அனுபவங்களை பெறுதல் ஆகியவற்றுக்கு கல்வியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அதுலதான் இந்த தாகூருடைய சிந்தனையில கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பாடநூலை ஒட்டிய அறிவை பெறுவதற்கு முதலிடம் அளிக்கப்படவில்லை. ஏற்கனவே சொன்னது, பாடநூலை ஒட்டிய அறிவை பெறுவதற்கு முதலிடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒழுக்க ஆன்மீக வளர்ச்சி. இது நம்ம காந்தியடிகள் சொன்னதான். ஒழுக்க ஆன்மீக வளர்ச்சி பாருங்க, எளிய வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, அக ஒழுக்கம் மூலம், இதற்கு காந்தியடிகள் சொன்னதான் பாருங்க. அதான் எளிய வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, அக ஒழுக்கம் மூலம் சலனமற்ற அமைதியான மனநிலையும் ஆன்ம வளர்ச்சியும் அடைய வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். அது எளிமையான வாழ்க்கை வாழணும், சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், அக ஒழுக்கமோடு இருக்கணும். இதுதான் மெயின் சொல்றாங்க. பாருங்க, எளிய வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு, அக ஒழுக்கம் மூலம் சலனமற்ற அமைதியான மனநிலையும் ஆன்மா வளர்ச்சியும் அடைய வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். சோ இதுதான் என்னன்னா ஒழுக்கமும் ஆன்மீக வளர்ச்சியும். அடுத்து பாருங்க, சமூக வளர்ச்சியும் பன்னாட்டு சிந்தனையும். அடுத்து பாருங்க, சமூக வளர்ச்சியும் பன்னாட்டு சிந்தனையும். இதுல பாருங்க, இதுல ஒரே பாரதான் காமிச்சுங்க. கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சியை தோற்றுவிப்பதாக இருக்க வேண்டும். சமூகத்தோட எப்படி ஒன்றி வாழணும், அது எப்படி அவங்க கத்துக்கணும், சமூக முதிர்ச்சியை கத்துக் கொடுக்கறதா முக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் பாருங்க, கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சியை தோற்றுவிப்பதாக இருக்க வேண்டும், சமூகத்தில் முதிர்ச்சியை தோற்றுவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அனைவரும் சமம், அனைவரும் உடன்பிறவா சகோதரர்கள் என்று எண்ணும் உயர் மனநிலையை எய்திட கல்வி உதவ வேண்டும். அதான் சொன்னாங்க. பாருங்க, கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சியை தோற்றுவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அனைவரும் சமம், அனைவரும் உடன்பிறவா சகோதரர்களே, அதாவது அனைவரும் உடன்பிறவா சகோதரர்களே என்று எண்ணும் உயர் மனநிலையை எய்திட கல்வி உதவ வேண்டும் சொன்னார். சோ இதுதான் பாத்தீங்கன்னா தாகூரின் கல்வி நோக்கங்கள். அடுத்து பாருங்க, தாகூரின் கலை திட்டம். இது முக்கியமான விஷயம். தாகூரின் கலை திட்டம் ஒண்ணுன்னா, எப்படி காந்திஜி அவர்கள் கலை திட்டம் பார்த்தோமோ அதுல எப்படி கல்வி ஏற்பாடு, எப்படி கற்பித்தல் முறை இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுல தாகூரின் கலை திட்டம். அது ஒண்ணு பாருங்க,
கல்வி ஏற்பாடு, 2 கற்பித்தல் முறைகள். ரெண்டே பண்ணலாம். 1 கல்வி ஏற்பாடு, 2 கற்பித்தல் முறைகள். சரி, இதுல கல்வி ஏற்பாடு முதல் பாயிண்ட் எடுத்துங்க. கல்வி ஏற்பாடு எப்படி இருக்கணும்? இந்த தாகூருடைய கல்வி சிந்தனையில கல்வி ஏற்பாடு எப்படி இருக்கணும் கவனிங்க. கல்வி ஏற்பாடு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு, நான் சொல்ற நோட் பண்ணிக்க. கல்வி ஏற்பாடு எப்படி இருக்கணும்? 1 படைப்பாற்றலின் அடிப்படையிலேயே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும். ஒரே பாட்டு சொல்லுங்க. படைப்பாற்றல் அடிப்படையா வச்சுதான் குழந்தைகளுடைய சிந்தனையும் முயற்சியும் அவங்களுடைய படைப்பாற்றல் வெளிக்கொண்டு வருவதுதான் கல்வி அப்படின்னு சொல்றாரு முதல் பாயிண்ட். அதான் பாருங்க, படைப்பாற்றலின் அடிப்படையிலேயே அனைத்து பாடங்களும் அமைய வேண்டும் அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்றாரு. 2வது பாயிண்ட் பாருங்க, தாய்மொழியிலேயே துவக்க கல்வி அமையணும். காந்தி சொன்னதுதான். இதுலயும் தாய்மொழியிலேயே துவக்க கல்வி அமைவதும் உடல் உழைப்பை மேற்கொள்வதும் நலம். பாருங்க, உடல் உழைப்பு இருக்கணும். அதான் ஓடி ஆடி விளையாட்டு கத்துக்கணும்னு சொல்றாங்க. உடல் உழைப்பை மேற்கொள்வது, இதுல 2 அறிஞரும் உடல் உழைப்பை சொல்றாங்க பாருங்க. அதான் உடல் உழைப்பை மேற்கொள்வதும் நலம் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாருங்க, தாகூர் பரிந்துரைக்கும் பிற பாடங்கள். ஓவியம் சொல்றாரு. இன்னும் வேற என்ன பாடங்கள் தாகூர் பரிந்துரைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, மொழி, அவங்க தாய்மொழி, மொழி, இலக்கியம், புவியியல், இயற்கை, அறிவியல், இசை, நுண்கலைகள் ஆகியவை தாகூர் பரிந்துரைக்கும் பிற பாடங்கள் ஆகும். அப்ப கல்வி ஏற்பட்ட இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் அதாவது என்ன சொல்றா, தாகூர் பரிந்துரைக்கும் பிற பாடங்கள் என்னட்டா மொழி, இலக்கியம், புவியியல், இயற்கை, அறிவியல், இசை, நுண்கலைகள் ஆகியவை. சரிங்களா? அடுத்து பாருங்க 4வது பாயிண்ட், வளமான கற்றல் செயல்களாக. வளமான கற்றல் செயல்னா இப்போ முன்னாடி சொன்ன ஓவியம், நடனம் சொன்னாரு. அப்புறம் அவர் விரும்ப சில பாடங்கள் இப்ப சொல்றோம். அடுத்து வளமான கற்றல் கல்வியா என்ன அப்படின்னு சொல்ல பாருங்க. வளமான கற்றல் செயல்களாக, நல்ல கற்றல் செயல்களாக என்ன இருக்குன்னா, நாட்டியம், நாடகம், ஓவியம், வண்ணம் தீட்டுதல், கைவேலை, தோட்ட வேலை, இசை ஆகியவை பாட ஏற்பாட்டில் முக்கிய அங்கம் வகிக்க வேண்டும் என தாகூர் விரும்பினார். இதெல்லாம் அவருடைய பாட ஏற்பாட்டுல முக்கிய அங்கம் வகிக்க வேண்டும் என விரும்பியிருக்காரு. சோ இதுதான் கல்வி ஏற்பாடு. அடுத்து பாருங்க கற்பித்தல் முறைகள். இந்த தாகூருடைய கல்வி சிந்தனையில கற்பித்தல் முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு 1 மாணவர்கள் செயல்வழியும் கற்க வயசை வேண்டும். மாணவர்கள் செயல்வழியாக நேரடி அனுபவங்கள் மூலம் கல்வி கற்க வேண்டும். இது எங்க சொன்னதான் அப்படிதான் கற்பித்தல் இருக்குன்னு சொல்றாரு. அதான் பாருங்க, மாணவர்கள் செயல்வழியும் நேரடி அனுபவங்கள் வாயிலாகவும் கற்க வகை செய்ய வேண்டும். இதான் அவருடைய அப்படித்தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்றாரு. 2வது பாருங்க, மாணவர்கள் தங்களுக்குள்ள ஆர்வமுள்ள துறையில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? நம்ம இப்பயும் ஸ்கூல்ல பாருங்க, உடனே படிப்பு மார்க் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்ன இருக்கு நம்ம பார்க்காம தான் இருக்கும். அதான் பாருங்க, மாணவர்கள் தங்களுடைய ஆர்வமுள்ள துறையில் ஈடுபட அனுமதிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கு அதை அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 3வது பாருங்க, முக்கியமான பாயிண்ட், எவ்வித கற்றல் செயல்முறையை அமைத்தாலும், நீ எந்த மாதிரி கற்றல் செயல்முறையை அமைத்தாலும், இது முக்கியமான விஷயம். எவ்வித கற்றல் செயல்முறையை அமைத்தாலும் அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதே. எந்த மாதிரி கற்றல் செயல்முறை எடுத்தாலும் சரி, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியதுனா அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கிறதா, அதான் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை பணிகள் மகிழ்ச்சி கலந்தாக இருக்க வேண்டும். அத என்ன சொல்றாங்க, அந்த மாணவர்கள் எந்த மாதிரி கற்றல் விஷயத்தை அமைச்சுக்கோ, ஆனா அது மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தாகூர் சொல்லியிருக்காரு. சரி, இதுதான் கற்பித்தல் முறைகள். அடுத்த 2 பாயிண்ட் தான் இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, தாகூரின் கல்வி திட்டத்தில் மாணவர் கண்டுபிடித்தலுக்கு அளிக்கப்படும் இடம். அதாவது மாணவர்கள் புது சிந்தனைகளை கண்டுபிடிக்கிறது, புது படைப்பாளர்களை உருவாக்குறது, அதான் கண்டுபிடித்தலுக்கான இவருடைய கல்வி முறையில இந்த கண்டுபிடித்தலுக்கான இடம் என்ன எப்படி கொடுத்துருக்காரு. அதான் பாருங்க, தாகூரின் கல்வி திட்டத்தில் மாணவர் கண்டுபிடித்தலுக்காக அளிக்கப்படும் இடம். மாணவர்கள் கண்டுபிடித்தலுக்காக அளிக்கப்படும் இடம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டுபிடித்தலுக்காக அளிக்கப்படும் இடம். அதனால சார் கண்டுபிடித்தலுக்காக அளிக்கப்படும் இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க, என்னென்ன சொல்றாங்கன்னா, முதல் பாயிண்ட் பாருங்க, அழகு, அன்பு, சகோதரத்துவம், உழைப்பு ஆகியவை சாந்திநிகேதன் மாணவர்களுக்கு மூச்சு காற்றாக உள்ளன. இதெல்லாம் முக்கியமா அவங்க சொல்றாங்க, முக்கியமான விஷயம். அதான் பாருங்க, அழகு, அன்பு, சகோதரத்துவம், உழைப்பு ஆகியவை சாந்திநிகேதன் மாணவர்களுக்கு மூச்சு காற்றாக உள்ளன. முதல் பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்து என்ன பாருங்க, இருபாலரும் ஒன்றாக பயிலுதலும். பாருங்க, இருபாலரும் ஒன்றாக பயிலுதலும், 2 பேரும் ஒன்றாக படிக்கலாம். ஆனால்
கண்ணியமான சூழலில் வகுப்பறைகள் கண்ணியமான சூழலில் இருக்கணும். அதான் பாருங்க, இருபாலரும் ஒன்றாக பயிலுதல், ஆனால் கண்ணியமான சூழலில் வகுப்பறைகள், குறைந்த அளவு மாணவர்கள், இயற்கை சூழலில் வகுப்புகள் ஆகியவை மாணவர்களது மன இறுக்கத்தையும் விலகிச் செல்லும் போக்கையும் தடுத்து நிறுத்துகின்றன. இந்த மாதிரி இருக்கணும், அப்பதான் புது கண்டுபிடிப்புகள் சிந்தனைகள் அவங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இருபாலரும் ஒன்றாக பயிலுதல், ஆனால் கண்ணியமான சூழலில் வகுப்பறைகள் இருக்கணும், குறைந்த அளவு மாணவர்கள் இருக்கணும், இயற்கை சூழலில் வகுப்புகள் இருக்கணும் ஆகியவை இதெல்லாம் இருந்துச்சுன்னா மாணவர்களது மன இறுக்கத்தையும் விலகிச் செல்லும் போக்கையும் தடுத்து நிறுத்துகின்றன அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மூணாவது பாருங்க, நுண்கலைகளுக்கு முதன்மை தரப்படுவதால், அதாவது சொன்னாங்க ஓவியம், நடனமாட்டி, அதான் நுண்கலைகளுக்கு முதன்மை தரப்படுவதால் தொடர்ந்து புதியன புனைதல், அதாவது புதுசான சிந்தனை உருவாகுது, அதாவது புதியன புனைதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் மாணவர்களுக்கான கண்டுபிடிப்பு. அதான் சொல்றாங்க. அதை பாருங்க, நுண்கலைகளுக்கு முதன்மை தரப்படுவதால் தொடர்ந்து புதியன புனைதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, அதாவது புது சிந்தனைகள் தோடிக்கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட், உடலை வருத்தும் தண்டனைகள் எதுவும் இல்லாததால், எப்படி காந்திஜி இருக்கோ அதே மாதிரி இதுலயும் உடலை வருத்தும் தண்டனைகள் ஏதும் இல்லாததால் ஆசிரியர் மாணவர்கள் உறவும் மேம்பட்டதாக உள்ளது. ஆசிரியர் மாணவர் உறவும் மேம்பட்டதாக உள்ளது. காந்திஜி என்ன சொன்னாரு, மாணவர்கள் ஆசிரியர் பெற்றோரா நினைச்ச மரியாதை சொன்னாரு. இவங்க என்ன சொன்னா, உடலை வருத்தும் தண்டனைகள் ஏதும் இல்லாததால் ஆசிரியர் மாணவர்கள் உறவு மேம்பட்டதாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அஞ்சாவது என்ன சொல்றேன்னா, மாணவர்களது படைப்புகள் வரவேற்கப்பட்டு, ஏன்னா அவனுடைய சுய சிந்தனை சுய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்படி அவனுடைய முன்னேற்றத்தை வரவேற்கப்பட்டு, அதான் மாணவர்களது படைப்புகள் வரவேற்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான மதிப்புரைகளும் ஆக்கப்பூர்வமான சில முன்னேற்ற பாதைகளை சொல்லியும் ஆலோசனைகளும் தரப்படுகின்றன. அப்ப தரப்படுறப்ப மாணவர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கம் ஏற்பட்டு புது சிந்தனைகள் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் மாணவர்களது படைப்புகள் வரவேற்கப்பட்டு ஆக்கப்பூர்வமான மதிப்புகளும் ஆலோசனைகளும் தரப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லாஸ்ட் என்னன்னா, குறிப்பாக இந்தியாவின் ஆன்ம பலத்தை அறியும் முயற்சியை, முக்கியம் அதுதான், குறிப்பாக இந்தியாவின் ஆன்ம பலத்தை அறியும் முயற்சியை விஸ்வபாரதி தொடர்கிறது. ஆன்ம பலத்தை அறியாது, இந்தியாவோட ஆன்ம பலத்தை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக இந்தியாவின் ஆன்ம பலத்தை அறியும் முயற்சியை விஸ்வபாரதி தொடர்கிறது. சோ இதுதான் என்னன்னா தாகூரின் கல்வி திட்டத்தில் மாணவர்கள் கண்டுபிடிப்புக்கு அளிக்கப்படும் இடம். அடுத்த லாஸ்ட் பாருங்க, தாகூரின் கல்வி திட்டத்தில் உரையாடலின் பங்கு. தாகூரின் கல்வி திட்டத்தில் ஆசிரியர் மாணவர் உரையாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இதுல ரெண்டே பாயிண்ட் தான் இருக்கு. ஒண்ணு பாருங்க, இருவர் உரையாட ஒரு மைய தலைப்பு வேண்டும். ஆசிரியர் மாணவரும் விளையாடுனா ஒரு மைய தலைப்பு, ஒரு பொதுவான தலைப்பு வேணும். அது ஒரு பாடத்தலைப்பு சொல்ற விஷயம் பாருங்க. இருவர் உரையாட ஒரு மைய தலைப்பு வேண்டும், ஒரு மைய தலைப்பு வேண்டும். சரியா? இசை பயிலும் மாணவி பிற இசை முறைகள் பற்றியும் இசை கலைஞர்கள் பற்றியும் ஆசிரியரிடம் உரையாட முடியும். இது ஒரு விஷயம் சொல்றாரு. அதான் இருவர் உரையாட ஒரு மைய தலைப்பு வேண்டும் சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் இசைக்கு வராரு. இசை பயிலும் மாணவி பிற இசை முறைகளை பற்றியும், அந்த இசை ஆசிரியர்கிட்ட அவர் பேச முடியும். அதே மாதிரி இசை கலைஞர்கள் பற்றியும் ஆசிரியர் உரையாட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ரெண்டாவது சொன்னா, இதை போலவே ஓவியம், நாட்டியம், கிராமிய கலைகள், நாடோடி பாடல்கள், பழமொழிகள் ஆகியவை குறித்தும் பொருள் பொதிந்த உரையாடல்களை நிகழ்த்த எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பொதுவான ஒரு சிந்தனை வச்சு நம்ம ஆசிரியர் கேட்கிறப்ப பதில் சொல்றப்ப பொருள் பொதிந்த தரமான பதில்கள் இருக்கும், பொருள் பொதிந்த விஷயமா இருக்கும். அதை சொல்றாங்க. இதை போலவே ஓவியம், நாட்டியம், கிராமிய கலைகள், நாடோடி பாடல்கள், பழமொழிகள் ஆகியவை குறித்தும் பொருள் பொதிந்த உரையாடல்களை நிகழ்த்த எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும். சோ இதுதான் தாகூரின் கல்வி திட்டத்தில் உரையாடலின் பங்கு. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தாகூரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கீங்க, அதுக்கு பிறகு இந்த 5 ஹெட்டிங் போட்டிருக்கேன், அதுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் எழுத போது இந்த பாயிண்ட் எழுதி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல ஜான் டுயி அப்படின்னு பார்ப்போம். இந்த 3ல நல்ல நோட் பண்ணி வச்சுங்க. 3ல 1 வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற புக்கை படிச்சாலும் வச்சாலும் இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், நம்ம பிரசன்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு பிஎட்ல அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். சோ நான் சொல்ற ஃபார்மேட்ல அந்த ஹெட்டிங்கை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்